வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம்தேஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றிட்டு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் தூள் தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கட்டை பூண்டை உளித்து நம்ம இது கூடயே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா அதுலேயே எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம எப்படி திக்காக இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தனியாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் பொரியிறப்ப சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வரமிளகா இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த குழம்புல சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இட்லி, தோசை, சாப்பாடுக்கு கூட நல்லாயிருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்டினியூவாக குக்கிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.